ஹாய் எல்லாருக்குமே நமஸ்காரம். நான் பலபரா 4 மணிக்கு எழுந்திருந்தாலும் பிள்ளைன்னு விடுற மாதிரி இல்லை. ஊர்லேருந்து கொண்டு வந்தான் காரு. சும்மா இருக்காமல் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி கொண்டு வந்துட்டு, இது ஓட்டுறதுக்கு கூட வாமா ரொம்ப நாளாக டச் வச்சு போச்சு. நீயும் வா நாளைக்கு வரேன்னா கேட்கவே இல்லை. எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி வெளியில் போண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கேட்கவே இல்லை. அவனுக்கு கூட கார் எடுத்துகிட்டு போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வரத 4:30 மணி ஆகிடுது. வந்து கடகடான்னு குளித்தேன், பால் வச்சேன் அடுப்பில், சாமிக்கு விளக்கேற்றினேன். அப்படி ஒரு அந்த விளக்கேற்றி கழிஞ்சால் தான் எனக்கு என்னமோ ஒரு திருப்தி. 5:30 மணிக்குள்ளே விளக்கு ஏற்றலே வச்சுக்கோங்களேன், எனக்கு கை காலெல்லாம் வரைச்சி விடும், மூட் அவுட் ஆகிடும், தலை சுற்றுற மாதிரி தோணும். அதனால் கடகடான்னு விளக்கேற்றி தாண்டா அவனுக்கு காப்பி தருவேன்னு சொன்னேன். இந்த நடுவில் ஒரு விளக்கு இப்போ ரீசெண்டாக தான் வைக்கிறேன். பார்த்தேளோ, இந்த விளக்கு காரிய சித்தி விளக்காகட்டலா. நம்ம ஒரு காரியம் நினச்சிட்டு அது நடக்கணும்னா அதுக்குன்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறத தான் நினைக்கணும்ட்டேலா. நம்ம லண்டனுக்கு போனோம்னு சொல்லி விளக்கு ஏற்றினா லண்டன் போக மாட்டேன். அதனால் காரிய சித்தி விளக்கு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் நிறைய போகும்லலா. அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த விளக்கு காரிய சித்தி விளக்கு வச்சா சூப்பராச்சு. அந்த மாதிரி காரியம் எனக்கும் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னா, ஒரு வண்டி ஒருத்தர் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஆட்டோ நான் ஓட்டுறது வாடகை வண்டி சொன்னேன்ல, அதனால் ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு எல்லோ கலர் வண்டி போரும்னு சொன்னேன். அதனால் எல்லோ கலர் வண்டி அவள் புதுசு வாங்கிக்கோங்கோ, நான் இத்தனை தரோம், பாக்கி நீங்கள் லோன் போட்டுக்கோங்கன்னா, இல்லை சார் என்னால் லோன் கட்ட முடியாது சொன்னால், அவள் கொடுத்த காசுக்கே செகண்ட்ஸில் ஒரு வண்டி வாங்கியாச்சு. நாளைக்கு மோஸ்ட்லி அந்த ஆட்டோ நம்ம கைக்கு வரும். அப்போது அது ஒரு ஹாப்பியான விஷயம் தான்லலாம். என்னன்னா, நான் பகுதி பயிலூர் ஓடுறேன், அங்கே போகிறேன், சர்வீஸ் பண்ணுறேன். என்னால் வண்டி வாடகையே கட்டவே முடியலை. என் பிள்ளைகிட்டேருந்து வாங்கி கொடுத்துட்டுருக்கேன். வண்டியே ஓட்டலை. இப்போ நம்மளுக்குன்னு ஒன்று ஆச்சுன்னா நிறைய இன்னும் சர்வீஸ் பண்ணலாம். ட்ரஸ்ட்டுக்கான சர்வீஸு கொஞ்சம் கிட்டத்தட்ட வீடு கட்டினதுலேருந்தே சரியாக பண்ணறதில்லை. இனிமேயாவது சரி, அந்த வண்டி வந்ததுலேருந்து சூப்பராக நான் என்னோடய ட்ரஸ்ட்டோடு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டுருக்கேன். பகவானும் அதுக்கு வழிபடணும். அந்த ட்ரஸ்ட்டோடு சர்வீஸுக்கான மனசு, சர்வீஸ் பண்ணுறதுக்கான மைண்ட் எனக்கு பகவான் கொடுக்கணும்னு நாளையிலேருந்து அந்த காரிய சித்தி விளக்கு. இந்த காரிய சித்தி முடிஞ்சாச்சு. அடுத்த நம்மளுக்கு தான் ஒன்றோடு மேலே ஒன்று, நம்மளுக்கு ஆசையே தீராமல் தானே நம்ம லைஃப் ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கோம்லடா. அப்படி இன்றைக்கி எக்ஸசைஸ் ரொம்ப நேரம் பண்ண முடியல, சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் பண்ணினேன், நிறுத்தண்டா சொல்லிவிட்டு. ஆனால் நேற்றுக்கு பண்ணினதெல்லாம் காலு நல்ல தொடையெல்லாம் பயங்கரமாக வலிக்கிறதுட்டேலா. மாடிப்படி மாறவே முடியலை, பயங்கர கஷ்டம். பரவாயில்ல, நிறுத்தப்படாது சொல்லிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் இந்த சமயம் ஆயாச்சு இல்லைலா. இதுக்கப்புறம் நான் வேறையும் வேலை இருக்குது, வண்டி எல்லாம் அலம்பணும்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக பண்ணினேன். 2 நாளாக பன்சாரி இலாகாக்கும் காப்பி குடிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குட்டலா. எப்படி தான் நிறைய பேர் வித்தவுட்டு காப்பி குடிக்கிறாளோன்னு தெரியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, நானும் அட்ஜஸ்ட் பண்ணி 2 நாளாக குடிக்கிறேன். அப்படியே வாசலில் வந்தேன், வெளிச்சம் வர்றது அப்படித்தான். சரி, வண்டியை நான் மட்டும் குளிச்சு அழகானா போருமா ஒரு இடத்துக்கு போகிறதா, என்னோடய வண்டியும் அழகாக இருக்கண்டாமா இல்லைலா. ஏறினாலே அவள் சொல்லணுமில்ல சூப்பராக இருக்குதுன்னு. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு ஷூட்டிங் வருது, ஒரு கஸ்டமர் ஃபாரின்லேருந்து வருது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே நான் வண்டியை பளிச்சுன்னு அலம்புவேன். அது எத்தனை நேரத்தை எழுந்திருந்தாலும் சரி. இன்றைக்கி பிள்ளைக்கு ஒரு 3 தோசை மாத்திரம் சுட்டு கொடுத்துட்டு நானும் ஒரு 2 தோசை சுட்டு வச்சுட்டுருக்கேன்டா. வந்ததுக்கப்புறம் தான் சுட்டு கொடுத்தேன், சாரி. வண்டி அலம்ப போகிறேன், சமயம் இருந்தால் சுட்டு தரேன்னு சொன்னேன். பார்த்தலா, ஸ்ட்ரீட் லைட்டு அலுமையிட்டே இருக்கிறது ஆனால் சூட்டா. அப்பவும் என்னோடய வண்டி அழகாக தெரியறது இல்லைலா. என்ன மாதிரி என்னோடய வண்டி கூட சமத்து குடம் என்னோடய வண்டி எல்லாம் வாடகை வண்டி தான். ஆனால் கூட நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம சமத்தாக வச்சுக்கணும்லலாம். எத்தனை அழகாக இருக்குது பார்த்தலோ, சூப்பராக இருக்கா. பளிச்சுன்னு 3 பக்கெட்டோ 4 பக்கெட்டோ ஆദ്യം சோப்பு, வெள்ளம், லிக்விடு, நம்ம துணி துவைக்கிற லிக்விட் இருக்குல்ல, விட்டு நல்லா பதைய வச்சு அழுக்கு கிழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி அதுக்கப்புறமா 3 பக்கெட்டு வெள்ளம் போட்டு சூப்பராக அலுமினியன் வண்டியை சமத்து குடமாக. என்ன மாதிரி சமத்து குடம் யாருமே இல்லை பெரம்பூரில். அப்படி ஒரு சமத்து குடமாக வண்டி கிளம்பினேன் பாருங்க, சூப்பராக இருக்கா. அப்போது நிறைய பேர் ஆடிக்கு இன்றைக்கி ஜெயஸ்ரீ சேலம் அவளோட அத்தையோ நாத்தனாரோ அத்தையோ எனக்கு ஆடிக்கு பைசா அனுப்பினான். அப்புறம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கும் பைசா அனுப்பினான். ரொம்ப சந்தோஷம். நன்றிகள் பல கோடி. அப்படித்தானே, நிறைய ஃபாலோவர்ஸோடு நல்ல மனசு, ஆசீர்வாதம் என்னை கொண்டு போயிட்டே இருக்குது தூரத்துக்கு. என்னை தூக்கி விடுறதுக்கு உங்களை மாதிரியே நல்ல பேரோட மனசுகள் எப்போவுமே கூட இருந்தாலே போதும். நான் சூப்பராக லைஃப்பில் நான் முன்னாடி வருவேன். எனக்கு பணம் காசு ஒன்றும் பெருசாக வேண்டாம்.
சமாதானம், சந்தோஷம். எல்லாரும் லோகத்தில் லோகா சமஸ்தா சுக்னோ பவந்து சொல்லுவாளலாம். அது மாதிரி சர்வ ஜீவ சராசரங்களும் பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவ சராசரங்களும் அவளோட இஷ்டப்படி ஒரு லைஃப்பை வாழட்டும் அப்படின்னு நான் பகவானை கேட்டுக்கிறேன். எல்லாம் சூப்பராக அமைச்சாச்சா பாருங்க. சமத்துக்கோடம் நான் அலம்பி தீர்றதே இல்லை. லலிதா சொல்லுவேன், எங்கேயா போகிறத தாண்டி நீயும் வண்டி நன்னாய் குளிப்பாயின்னு. அப்படி குளிச்சாச்சு. பாய் பாய் அப்போ.